நான் உங்களோட அடிச்சு சொல்றேன் அதனால கொண்டு போக மாட்டேன் கொண்டு போக மாட்டேன் சட்டத்தின் வழக்கு விஷயத்துல என்ன பிரச்சனை ஏற்கனவே நிறைய இடங்கள குண்டூர் மலையில நாமக்குடியில நிறைய இடங்கள்ல வழக்கு போட்டு என்ன நடந்த வழக்கு போட்டாலும் சட்டத்தை துவாக்கி அனுப்ப வேண்டிய யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு கையெட்டி திஸ்ஸவிகாரை தொடர்பாக ஏராளமான பிரச்சனைகள் தற்போது எழுப்பப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாது யாழ் கையெட்டி விகாரை தொடர்பில் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நேற்றைய நாளும் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய மாதாந்த அமர்வு நேற்றைய நாள் பிரதேச சபையினுடைய செயற்குழு மண்டபத்தில் நடைபெற்றிருந்தது. அந்த அடிப்படையில் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் சோமசுந்தரம் சுயர்தன் அவர்களால் ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த பொதுமக்களினுடைய காணியில் சட்டவிரோதமாக அடாத்தாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த திஸ்ஸவிகாரை என கூறப்படுகின்ற கட்டடத்திற்கு எந்த அனுமதியும் இந்த பிரதேச சபையால் பெற்றிருக்க முடியாத ஒரு நிலையிலும், அதே போல இந்த பிரதேச சபையினுடைய சட்ட விதிமுறைகளுக்கு ஏற்ப இந்த கட்டடமானது சட்டவிரோதம் என்பதை அறியப்படுத்த மும்மொழிகளிலும் சபையில் நாள் அறிவித்தல் பலகை ஒன்று நடப்பட வேண்டும் என்று சொல்லி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய உறுப்பினர் பத்மநாதன் சார்ஜனால் பிரேரணை ஒன்று சபையில் முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த பிரேரணைக்கு எதிராக ஏராளமான உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்திருந்த ஒரு நிலைமை நேற்றைய நாளும் பிரதேச சபையினுடைய கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. சபையின் அறிவித்தல்களை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்பது பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்கள் எனது பட்டாள மக்களின் கோரிக்கையை எவ்வகையில் காலகாலம் உடனே நடைமுறைப்படுத்துமாறு கேட்டுக்கொள்வேன். கேட்போம் காணியை ஒட்டுமொத்தமா ஒரு நிலப்பட வைக்க வேண்டிய ஏற்பாடு இருக்கு. அதே நேரத்தில் ஏற்கனவே இது சட்டவிரோதமான ஒரு இன்னொரு காணிக்கு கட்டப்பட்ட விடயம். அப்படி என்ன நாங்கள் 3 மொழியிலையும் போட்டு விடுவோம். எத்தனை நடவடிக்கை எடுத்துருக்க நாங்கள் எடுத்து ஒரு ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கிறோம். பிறகும் நாங்கள் அமைச்சரவை தீர்மானத்தில் எடுத்த தீர்மானத்துக்காக அமைச்சரவை ஒரு குழு அமைச்சு நாங்கள் அந்த தீர்மானத்தை எடுக்கிறோம் சொல்லி இருந்தேன். நாங்கள் அதுக்கு பிறகு எங்கள் தொகையில தீர்மானம் எடுத்து அவைக்கு அனுப்பியிருக்கிறோம். என்னண்டு எப்படி நீங்க எடுத்த தீர்மானம் வருவாங்க அமைச்சரவைக்கு அனுப்ப அமைச்சரவை என்ன புத்தசாதன அமைச்சுக்கு அனுப்பிடுங்க. இனி புத்தசாதன அமைச்சின் ஒரு ரெகுலேஷன் வர வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. அதுக்கு அடுத்தது என்னன்னு சொன்னா இப்ப 14 வருஷம் கடந்தது. இப்ப சென்ற பௌர்ணமி தினத்துல நாங்கள் 3 வருஷமா அந்த இடத்துல பௌர்ணமி தினத்துல போய் கோஷம் எடுக்கிறது வளமை. நீதிமன்றத்துக்கும் போயிடும். இன்றைக்கும் எங்க உறுப்பினர் நீதிமன்றத்துல நிற்கும். அந்த வழக்கு சம்பந்தமா பசம் மறுத்து நாளைக்கும் அது சம்பந்தமா போன பௌர்ணமி நடந்த பிரச்சனை சம்பந்தமா வழக்கு இருக்கு. 7 பேருக்கு வழக்கு போட்டுருக்கோம். நாங்கள் பிரதேச உறுப்பினர் 5 பேர் அந்த இடத்துல எழுதுறாங்க. சென்ற பௌர்ணமி 5 உறுப்பினர்கள் ஐடென்டி கார்டு இருக்கு. அந்த 5 உறுப்பினரும் பிரதேச சபைக்குரிய ரோட்டுல தான் நின்றாங்க. உங்களுக்கு தெரியும், உங்கள்ட்ட இருந்து பிக்குல இருந்து ஒரு அறிவித்தல் ரோட் கேட்கப்பட்டிருக்கு. நம்ம பிக்குல இருந்தா ராமத்துல இருந்தா சிஐடி இருந்து ஒரு அறிவித்தல் உங்கள்ட்ட வந்திருக்கோம் நினைக்கிறேன். ரோட் கேட்டு கேட்டு உங்களுக்கு கேட்டு இந்த ரோட் சொல்லி வந்திருக்கோம். பிரதேச சபை உறுப்பினர் நாங்கள் பிரதேச சபை ரோட்டுல நின்றுதான் அந்த கதை போராட்டத்தை செய்யறாங்க. போராட்டம் அனுமதிக்கப்பட்ட போராட்டம். நீதிமன்றத்தால எங்களுக்கு போராட அனுமதிச்சிருக்கு. நாங்க சபைக்கு வர முதலே எங்களுக்கு போராட்டம் அனுமதி. அப்ப நாங்கள் இன்றைக்கு நீங்கள் 400 சனம் அங்க செத்துக்குன்னு சொல்லி உடனே வீட்டு திட்டத்தை கொடுப்பீங்க, உடனே காணியை கொடுப்பீங்க, உடனே 25,000 கொடுப்பீங்க.
அது வேற பிரச்சனை. 35 வருஷமா காணி இல்லாம 3வது சந்ததி பிறந்துக்குது. அந்த இடத்துல நாங்க அந்த காணியை விட சொல்லி அதை காவல் நிற்கிற ரோட்டு கரையில வெயில்னு சொன்னா நாங்க மேல தரப்பா கட்டத்தாம, நிலத்துல புல்லுக்க இருக்கிறேன்னு சொன்னா பாம்பு ஊச்சிக்கு கீழே தரப்பால் கொடுத்தாம. அப்ப நாங்க ரோட்டு கரையில சாதாரணமா 2 அடி அகலத்துல தரப்பால் ஒன்றை விரிச்சு போட்டு அதுல இருந்தாங்க. வெயில் வந்தா பிறகு மேலும் ஒரு தரப்பால கட்ட வைக்கிறாங்க. அந்த தரப்பாலத்தான் சென்ற பௌர்ணமி அன்று போலீசார் வந்து பறிச்சு கொண்டு போனாங்க. அனுமதி தேவையில்லை. தரப்பால் போடுறதுக்கு அனுமதி தேவையில்லை. எங்கேயுமே அனுமதி இருக்குது. தரப்பால் ரோடு வழியா நாங்க எல்லா டைமும் காய்க்கிறோம். மற்ற இடங்கள்ல இருந்து வந்து வியாபாரம் செய்யறாங்க, அதை தடுத்து அமைக்கிறோம். அதுதான் ஒரு சபையில கழிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனா நாங்க தரப்பால் போட்டு இருந்ததை தடுத்து பறிச்சு கொண்டு போறது என்ன காரணம்? மற்றது நாங்க 5 உறுப்பினர் தான் இருக்கு. அந்த சமாளினாங்க. இங்க வந்து 38 பேர் இருக்கிறோம். 38 பேரும் கூட ஒரு விஷயங்களா கலைக்கிறோம். அவர் சொன்ன நாங்கள் இருந்து என்ன பிரயோசனம், என்ன பிரயோசனம் அவரோட பிரவாரம் அவரோட உறுப்பினர் நாங்க இங்க இருந்து பிரயோசனமே இல்லை. ஏன்னா நீங்க இதுக்கு சபைக்கு வேலை போறதும் இல்லை. அதுக்கான வேலை திட்டம் முடிஞ்சு அதான் முடிஞ்சு. நீ மெத்த கட்சிக்காரர்களும் இந்த சபைக்கு வேலையா நாங்க மட்டும் தான் வேறோம். அதுக்கான வேலை என்ன நடக்குது? அது வேற பிரச்சனை. தீர்மானிச்சு நாங்க யாரையும் பார்க்க போன இடத்துல வேற கட்டணங்கள் கட்டக்கூடாது அந்த வீதி துப்புரவாக்குறேன்னு சொன்னதை நம்ம வீதி துப்புரவாக்கு அன்றைக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னா உண்மை சம்பவம். அந்த வீதி நாங்க இப்ப புதுசா அந்த ரோட்டு போட்டு கொண்டு இருக்கோம். கலவாணி வீதியில இருந்து ஒரு ரோட்டு போடுறது என்ன நடந்து அந்த ரோட்டால போய் அந்த வீடுகளுக்கு பின்னால உள்ள ஒரு வீதியை துப்புரவாக்கி அதுக்குள்ளால வாகனங்களை கொண்டு போய் ஏற்கனவே வந்து ராணுவத்தை கொண்டு வெள்ளவுக்கு போட்டு பூசையில் நடந்து கொண்டு இருந்தது. அதுலாம் நிறுத்தப்பட்ட பிறகு இப்ப என்ன செய்யணும்னா அந்த இன்னொரு வீதியால ஆட்களை கொண்டு போய் அந்த பூசையில நடத்துறதுக்கும் அந்த அந்த பௌர்ணமியில அந்த பூசையில செய்யறதுக்காண்டி வேறு தான் நடக்குது. அப்ப நாங்க என்ன செய்யணும்னா 16 பேர் அதுல 8 பேர் இந்தியாவில நின்று கொண்டு 8 பேர் அந்த வீதியிலையும் போயிருந்தா அந்த போராட்டத்தை செய்யலாம். அதால வர ஆட்களுக்கும் எங்களுக்கு சட்டவிரோதமான வேலை சட்டவிரோதமான காணிகளை சொல்லி சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்தாலும் நாங்களும் அதில் போய் ஒதுக்குப்புறமான செய்யறாங்க. அப்ப வந்த ஓஎசி என்ன சொல்றாருன்னு சொன்னா நீங்க ஒரு இடம் போல ஒதுக்கி தான் போராடுறதுக்கு அதுலயே மட்டும் நில்லுமோ நாங்க வேற பாதையால போய் எங்களை வேலையை நாங்க செய்யறோம். அப்படி செய்யலாது தானே. இது வந்து தீர்மானிக்கப்பட்ட விடுதலை சட்டம் கொண்டு வந்துருக்கு. காணியை விட வேண்டிய தேவைப்பாடு வந்துட்டு இந்த அரசாங்கம். அப்ப விட்டே தான் ஆகணும் காணியை. அப்ப அதுக்குள்ள இப்ப இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் போயிருந்தோம். அதுக்கு 3 அந்த காணிக்கார சம்பந்தப்பட்ட ஒரு அது பேரனா இருக்கலாம். அவர் அந்த போராட்டத்துக்கு ஒரு நிலையில அன்றைக்கு கூட்டி கொண்டு போய் அந்த பாராளுமன்ற உறுப்பினரோட சேர்ந்து அறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். இன்னொரு ஆளை தவறாக வழிநடத்தி
அதான் சொல்ல கேட்கணும். பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு பாராளுமன்றத்துக்கும் உரித்திருக்கு, பாராளுமன்ற உறுப்பினருக்கும் உரித்திருக்கு. இந்த பிரச்சனையை பற்றி காய்க்கிறாங்க. நீங்க அதை பற்றி நீங்க எல்லாம் தனியா காய்க்கணும் காய்க்கூடாது. அது போல இல்ல, அது போல அந்த விஷயங்களை ஆனால் இல்ல அதான் நீங்க காய்க்க வேண்டிய விஷயத்த காய்க்கோ, கஞ்ச விஷயத்துக்கு கஞ்ச பாட்டு கஞ்சாக நடக்கூடாது. அது தெரியும், எனக்கு தெரியும். மீடியாக்களுக்கு கொடுக்குற தகவல் தான் மக்களுக்கு போய் சேருது. நாங்க அதன் கொண்ட வெளியே கஷ்டம் மக்கள் பாக்க அது என்ன ஒப்பிடு பார்க்க வேண்டாம். அங்க பல நூற்றுக்கணக்கான மக்கள் செத்து கிடக்கினா வெள்ளத்துல மிதக்கினோம். நாங்கள் இங்க வந்து இதை கட்டி கொண்டு இருக்க மாட்டேன். எங்கட கடமையை எங்கட ஊர்ல நாங்க செய்யறோம். இது வரைவழக்க பிரதேசத்தோட பிரச்சனை. இங்கதான் காணி விட இல்லை. நாங்க 30 வருஷமா அந்த காணி காண்டி தாவும் கிடக்கிறோம். அதுக்கு தான் நாங்க போராடுறோம். அங்க வந்து மலையத்துல வந்து மண் சரிஞ்சு வந்ததும் அது மண் சரிஞ்சு மலையத்துல மலைக்கீழ வீடு காணி கொடுத்ததும் எங்களை அரசாங்கம் செய்யுது, எங்களை சபை செய்யுது. அது அந்த பிரதேச சபையாளர் அந்த பிரதேசக்கூடிய அரசாங்கம் அதை செய்திருக்கணும். மலையத்துல மலைக்கீழ வீடு திட்டம் கொடுக்கக்கூடாது, வீட்டுல இருக்க விடக்கூடாது, எச்சரிக்கை அறிவிக்க. அப்ப நாங்க என்னடா மக்கள் சொல்ற பிரச்சனை, மக்களுக்கு பிரதிநிதிகள் சொல்ற பிரச்சனையும் பாராளுமன்ற உறுப்பினர் சொல்ற பிரச்சனையும் திசை திருப்பது எப்படி என்று சொன்னா இதுதான் நடக்குது. 30 வருஷமா நாங்க ரோடு இல்லாம வீடு அளிக்கிறோம். 3 நாளைக்கு முதல் நடந்த பிரச்சனையை பெருசுபடுத்தணும் எங்களுக்கு அந்த தேவை இல்லை. அப்ப நாங்கள் எங்களை காணிய விட சொல்லித்தான் கேட்கிறோம். அப்ப நாங்க தரப்பால் ஓட்டு இருந்த பிரச்சனை, தரப்பால் கட்டின பிரச்சனை, உடல்பிச்ச பிரச்சனை நாங்க சொல்லிடுறாங்க. அப்ப இப்ப உடனடி என்ன பிரச்சனைன்னு சொன்னா எங்களை ஏனைய உறுப்பினர்களும் அதுல சம்பந்தப்படுவோம். பிரதேச சபையில வலிவடக்கு பிரதேச பிரச்சனை நாங்கள் கீழ்மலையில பிரச்சனையை கலைக்கிறோம், மசாலால கலைக்கிறோம், கல்லாரைக்குள்ள தண்ணி போனோட கலைக்கிறோம். கைக்கு அந்த காணியை விட சொல்லி எல்லா உறுப்பினரும் கலைக்கும். சப்ஜெக்ட மட்டும் கலைக்கும். மற்ற உறுப்பினர் என்னன்னா எல்லாருக்கும் உரித்திருக்கு, எல்லா உறுப்பினரும் கட்டி காய்ச்சி ஓட்டுறீங்க. நீங்கள் எடுத்து காய்க்கலாம். மற்ற எம்பி ஆளுங்கட்சி எம்பியா இருக்கலாம், மற்ற எம்பி எல்லாருமே இதை பற்றி காய்ச்சி கொண்டாடுறீங்க. காணி விடுறதுக்கான ஏற்பாடு உங்களுக்கு முழங்குதானே? நீங்க சப்ஜெக்ட கதை கொண்டு உங்களுக்கு சொன்னார். அடுத்த விஷயம் வாங்க, சார்ஜனில் சம்பந்தம் தந்தது சார்ஜன் அதுக்கான விளக்கத்தை சொல்ல வேணும். நீங்கள் விளக்கம் இல்லாம வேற வேலை காய போறாங்க சொல்லக்கூடாது. மற்ற உறுப்பினர்கள் எல்லாரும் காய்க்கலாம். இது சம்பந்தம் அதுதான் அது தெரியும். சபையில தீர்மானம் உடனே இதை போட்டு அனுப்புற எல்லாமே தெரியும் எனக்கு. சரிதானே? நான் தியாவன், நான் சுயிர் இல்ல. சரிதானே? அதையும் கவனமா இருப்போம். நீங்க படம் காட்டுற கலைஞ ஆகக்கூடாது. நீங்க மற்ற கலைக்கலாம், நீங்க ஆகக்கூடாது. மற்ற உறுப்பினர் காய்க்கலாம். நீங்க சொந்தமா நான் அவரோட அது என்ன தெரியும் காய்க்க நீங்க அவரோட அவர் காய்ச்சா அவர் கழிங்க. அது நான் நான் தவையை இல்லையோ இல்லையானே? நீங்கள் சபைய ஒழுங்குமுறையா சொன்ன விஷயத்துல இருக்கு. இந்த விடயங்கள்ல கலைக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குதானே? இந்த மூட்டை போட வேண்டிய விஷயத்த மாதிரி காய்க்கும். மற்ற உறுப்பினர் கலைக்க வேண்டிய விஷயத்த காயக்கூடாது. ஏன்னா அவையும் இது சம்பந்தம் அக்கறை அறிக்கை சம்பந்தம் நடவடிக்கை ஈடுபடி செய்ய வேண்டிய ஒரு காய்க்கும். இந்த மூட்டை போடுவாங்க. ஏற்கனவே நாங்கள் இந்த தீர்மானம் ஒன்று எடுத்து நாங்கள் வழக்கு போடுற எல்லாமே அந்த நேரத்தில் தான் இந்த அமைச்சரவை தீர்மானம் எங்களுக்கு அனுப்பப்பட்டது. 60 நாளைக்கு நாங்கள் ஒரு குழுவாக அதன் பிறகு நாங்கள் திரும்ப அமைச்சரவைக்கு அமைச்சரவை செயலாளருக்கு அஞ்சாயிரத்தி ஒரு பதிவு வந்திருக்கு. ஏன்னா அந்த அமைச்சரவைக்கு போட்ட மினிஸ்டர் புத்தசாசன அமைச்சர் சரிதானே? புத்தசாசன அமைச்சருக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இது சம்பந்தம் உடனடியாக வரும். அதுக்கு ஒரு ரிப்ளை தான் விலை. நாங்கள் திரும்ப அவருக்கு அமைச்சர் தான் அந்த புத்தசாசன அமைச்சரும் சொல்ற அந்த விகார பதியப்படாத விகார அதுக்கான அதிர்ந்த ஏற்பாட்டின் இன்னொரு மறுபட்டம் தான் இன்னைக்கு அதே புத்தசாசன அமைச்சர் அந்த சட்டவிரோதமான விகாராதிபதி விகாரத்துரிய விகாராதிபதிக்கு இன்னொரு பொறுப்பை வழங்குவதற்கான ஒரு நடவடிக்கை நடக்கும். அது சம்பந்தமாக அடுத்த தீர்மானத்தில் வந்திருக்க. அப்ப நாங்கள் அடுத்த விடயத்திலையும் பார்க்க வேணும்.
தந்திரியார் சட்டத்தில் வியாதிப்பட்ட கையிட்டு சட்டவியார் வியாதியாரையும் பணி இந்தோட்ட வனம் இந்தோட்ட நந்தராம தேரருக்கு எதிர்கட்சி தலைவர் கௌரவ சாஹிப் பிரேமதாஸ் அவர்களின் ஆதரவோடு பௌத்த சாசன அமைச்சின் கௌரவ கர்ணி சுனில் தினவி அவர்கள் தலைமையில் வருகின்ற மார்ச் மாதம் 21ஆம் தேதி வட இலங்கை துணை தலைமை சங்கநாயக பதவி வழங்கப்பட இருக்கிறது. பௌத்த சாசன அமைச்சர் கௌரவ கலாநிதி சுனில் தினவி அவர்களால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய கலந்துரையாடல் மக்களுடைய காணி மக்களுக்கு வழங்கப்படும் எனவும் இவ்விகாரையானது குறித்த அமைச்சில் பதிவு செய்யப்படாது எனவும் தீர்வு வழங்க சில சக்திகள் தடையாக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்த நிலையில் அவரே தலைமை தாங்கி தேர்தலை பதவி உயர்வு வழங்க வலியுறுத்தினது முன்னுக்கு பின் முரணாக உள்ளது. எனவே விடயத்துக்கு எமது சபையின் சார்பில் எதிர்ப்பை தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். நிறைவேற்றப்படும் தீர்மானம் மூலம் எதிர்கட்சி தலைவர் கௌரவ சாஹிப் பிரேமதாஸ் அவர்களுக்கும் பௌத்த சாசன அமைச்சர் அவர்களுக்கும் சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு எதிர்ப்பு கடிதமானது அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என போட்டிருக்கேன். என்னண்டா உண்மையில் என்னண்டா இந்த காணி சம்பந்தமான 16 பேரோட 17வது ஆளா இந்த காணிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் நயனார் தேவிகாராதிபதி. அவைக மினிட்டிலையும் எங்களுக்கு அமைச்சரவை தீர்மானத்திலையும் இந்த 16 வயது காணி உரிமையாளரோட 17வது இவற்றை பேரும் போட்டிருக்கு நயனார் தேவிகாராதிபதி. ஏனென்றா காணி பழைய காணி இருபது காணியும் நயனார் நாக விகாராதிபதிக்கு களத்துறை விகாராதிபதி இந்த பேரில் தான் இருந்தது. அதைத்தான் இப்ப ஜிந்தோட விகாராதிபதி இந்த பேர்ல மாற்றி எழுதப்பட்டிருக்கு. எழுதப்பட்டாலும் அவர் தண்ட காணியை தன்னண்ட சம்மதம் இல்லை, ஒரு உரித்துள்ளவர் தன்னண்ட சம்மதம் இல்லாமல் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறதால்தான் இன்றைக்கு வரைக்கும் இப்படி ஒரு பதவியை புத்திவர மாற்றுவதற்கான நிலைமை நடக்குது. இது பிள்ளையான ஒரு ஏனென்றா அந்த அங்கீகாரத்து வழங்குவதற்கான செயற்பாடு. இது சம்பந்தமா கௌரவ முன்வைச்சிருக்கிறேன். அது சம்பந்தமா மேல கைப்படுகிறோம். அந்த விழாவை செய்யறது எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் தான் செய்யுது. அப்ப நாங்கள் இதுல நாங்கள் பட்ஜெட்டுக்கு அவ்வளவு இருக்கிறோம் சொல்லி தேவையில் அவரே கிடைக்கும். இந்த விழாவை செய்யறது யாரு? சஜித் பிரேமதாசா எதிர்கட்சி தலைவர். மற்றது பௌத்த அமைச்சர் அதே இன்னொரு பேப்பர் கட்டிங் போட்டுருக்காங்க. அவரால் போட்டுறது இந்த விகாரம் பதியப்படி சொல்லி போட்டுருக்கு. அப்ப எங்களால நாங்கள் நம்பி வரோட நாங்கள் நம்பினாலும் அமைச்சர் வந்துச்சேன். சபையெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னுக்கு நாங்கள் போய் அமைச்சர் வந்துச்சேன். பொதுமக்கள் கட்சி உறுப்பினர்கள் இதுல போய் நாங்கள் பொதுவான விஷயங்கள் என்னென்ன அடுத்தடுத்து போனாங்க நடவடிக்கைகள் எடுத்துனாங்க. அந்த ரீதியில சார்ந்த கௌரவ அமைச்சர் சுனில் தினவி நான் சந்திச்சேன். அவர் நம்பிக்கை இருந்தது என்னன்னா எங்களை அவர் கை கொடுத்து கும்பிட்டு கண்டிப்பு கேட்டு அந்த மீட்டிங் வராங்க. தவறுதலாக இந்த விஷயம் நடந்துச்சு, நாங்க எப்படி தீர்வு தருவோம் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில நாங்க இங்கே வந்துறோம். 2ஆம் நாடு இன்னொரு கட்டத்தை கட்டி அங்க ஓபன் பண்றாங்க ராணுவத்தின் போலீஸின் பாதுகாப்பு. அப்படி நாங்க இதுக்கு நாங்க எல்லாம் ஒற்றுமையானது சிலவங்க எமோஷன்ல அப்படி காய்ச்சிட்டு எல்லாருமே காய்ச்சி கொண்டிருக்கு. நீங்களும் எல்லாருமே காய்ச்சி கொண்டிருக்கீங்க தெரியும். ஆனா இதை ஒற்றுமையாக இருந்து முடிவெடுத்தா அந்த போராட்டங்களை பங்கெடுத்தா இது கட்சி சார்ந்த போராட்டம் இல்லை. இது மக்கள் சார்ந்த போராட்டம், வழிபாடு சார்ந்த போராட்டம், இனம் சார்ந்த போராட்டம். எல்லாருமே பங்கெடுப்பு எடுக்கணும். போராட்டம் ரீதியாவோ இன்னும் அரசியல் ரீதியாவோ இதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி இதுக்கு பிரச்சனைக்கு வேலைக்கு முடிச்சா இந்த பிரச்சனை கலவடாது. கௌரவ ரவணாசன் எந்த நேரமே போன மீட்டிங் சொன்னா எந்த நேரம் தைட்டு இருக்கு. இந்த விஷயம் முடிவு மட்டும் கழிச்சு கொண்டு இருக்க வேண்டிய விஷயம். போன சபையில கட்டுப்பாடு விகார கட்டுப்பாடுங்க 11 வருஷம் சபை நடந்து நடந்தது. 11 வருஷத்துல 5 வருஷம் நடந்திருந்தா 2 வருடம் அந்த விஷயம் கலவட்டு. அந்த நேரத்தில் எவ்வளவு முன்னுரிமை நின்று இந்த விஷயத்தை கழிச்சிருந்தா இந்த விகாரம் வந்திருக்காது சார். அது சபை தனியாக போய் போராடினாவே சபை என்ற ஒரு அதிகாரம் கழிச்சிருக்கு. எதிர்ப்பு கடிதம் அது அனுப்பியே நான் சொல்லி அனுப்பிடுவீங்க. அதுக்கு ரிப்ளை வந்திருக்கா அதை இவங்களுக்கு தான் கட்டிடுறான். இப்ப ஆடியாக எடுத்து போட் முதலாவது நாங்கள் அந்த பேரணி நிறைவேற்றுமோ அதுல ஒன்று சட்டம் கட்ட மட்டும் போட்ட போடுவோம். அதுக்கு பிறகு தீர்மானம் பண்ணுவோம். அந்த தீர்மானத்தை ஒரு ஆள் முன்மொழிஞ்சு பணி பண்ணிப்போம். நான் முன்மொழியும் ஏற்பலை என்றது என்னன்னா கட்டிடமானது பிரதேச நகராட்சி கட்டளை சட்டத்துக்கு கீழே எந்த கட்டிடம் கட்டுறதுலாம் நகராட்சி கட்டளை சட்டத்துக்கு கீழே அதற்கு கீழே அனுமதி இல்லாதபடியால் இது சட்டவிரோதமான கட்டிடம் என்பதை கலிகாமம் வடக்கு பிரதேச சபை
அர்ஜென்ட் என்று சொல்லி 3 லாங்குவேஜ்லயும் போடுறாங்கதான் இதுல தீர்மானம். அது வந்து அந்த கேகேஸ்ல போடணும், அந்த சந்தியில போடக்கூடாது, திசவியாரே வரவேற்று போட்டுக்கூடாது. நீங்க அதுக்கு பக்கத்துல உள்ள போட வேணும். இதுல கதை என்ன புத்த சாதன அமைச்சின் ஏற்பாடுல தான் கட்சியின் தலைவர் அந்த பிஆர்ஆருக்கு கலந்து கொள்வேன். நாங்கள் அறிவிச்சால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு அவர் போவார். மற்றபடி அந்த பொருளாதார போதும். அது மற்றது அந்த புத்த விகாரைக்கு அந்த ரோட்டு போட்டு கொடுத்தத, இந்த புத்த விகாரைக்கு போற ரோட்டு யார் போட்டு கொடுத்தது? ஆமி போட்டுருக்கு. அப்ப நான் கேட்கிறேன் கேட்டால், நாங்கள் ஏகமனதான் இந்த சபையில நான் இந்த தீர்மானம் கொண்டு வந்து இன்றைக்கு எத்தனையோ மாசங்கள் ஆயிருக்கு. நீங்கள் ஒவ்வொரு சாட்டு சொல்லி கொண்டீர்கள். வார சபை 15ஆம் தேதி, நீங்க 16 வைக்கலாம் இல்ல 14 வைக்கலாம். அடுத்த மாதம் 19ஆம் தேதி சபை. ஆனா செயலாளருக்கு சொல்றேன், இந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியது உங்களோட கடமை. நான் வார 19ஆம் தேதிக்குள்ள மாசி 19ஆம் தேதிக்குள்ள நீங்கள் இந்த தீர்மானம் ஒன்றில் காணி மக்களுக்கு விடுபட வேணும். இல்லையோ இந்த வழக்குக்கு போறதுக்கான தீர்மான நடைமுறையை நீங்க கொண்டு வாடி உங்களுக்கான நடவடிக்கையை நான் செய்வேன். நீங்க செய்யுங்க. அப்படி கேட்கக்கூடாது. ஒரு உத்தியோகத்தரோட அவருக்கு ஒரு லிமிட் இருக்கு. அரசாங்க உத்தியோகத்தர் நீங்க கதைக்கு அப்படி கேட்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய விடயம் என்னன்னு கேட்டால், ஒரு பக்கம் அரசியல், இன்னொரு பக்கம் பக்கசார்பான விடயம். இந்த மக்களுக்கான காணி முடியோ நான் பார்க்கணும். அவர் நீங்க ஒரு செயலாளர் செய்யப்படல. நீங்கள் இதை வச்சு போராடி கொண்டிருக்கிறார். செயலாளருக்கு அவர் வந்து நினைத்தார்கள். இந்த சொல்றார் அவர் நீங்க யாருன்னு சபை நேரத்தில் அழைக்கிறார். இது எங்களும் வைக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன், சபையில கேட்கிறேன். நீங்க அதான் சொல்றேன். இல்ல அது அவருக்கே பிரச்சனை இல்லை. அவருக்கு அப்படி போன சபைக்கு முந்தின சபை 5 நாள் வழக்கு போடுவாடு அந்த பேராதிபதிக்கு சொன்ன அமைச்சர் என்ன செய்யறாங்க? பதவியை கொடுத்து அந்த சில விடயங்கள்ல செயலாளர் போயிடலாம். இன்றைக்கும் அதை தான் பதிவு பண்ணுங்க. அப்ப நாங்கள்லாம் சொல்றேன், இந்த விஷயத்தை சபைக்கு தலைவாங்கிற கவிதாளர் சபை நீங்கள் கலைக்க வேண்டியது கவிதாளர் செயலாளரோட இப்படி முரண்பாடாக நீங்கள் இந்த செயலாளர் தன்னுடைய வரையறைக்கு மேல சொல்லலாம்.
எடுத்த தீர்மானத்தை செயலாளர் தவறாக கொண்டு போக மாட்டேன். நான் உங்களுக்கு அடிச்சு சொல்றேன், தவறாக கொண்டு போக மாட்டேன். நான் செயலாளர் கொண்டு போக மாட்டேன். சட்டத்தின் வழக்கு போற விஷயத்துல என்ன பிரச்சனை, ஏற்கனவே நிறைய இடங்களை குண்டூர் மலையில நாமக்குடியில நிறைய இடங்கள்ல வழக்கு போட்டு என்ன நடந்தது வழக்கு போட்டாங்க. குருந்தூர் மலைக்கு முடிஞ்சு நீங்கள் இன்றைக்கு சட்டத்தை துவங்கி போராட போறாங்க உண்மை நூற்றுக்கணக்கான போலீசாரை அனுப்ப வேண்டிய தேவை நம்ம போறது 20 பேர் அப்படி ஒரு சப்போர்ட் இருக்கே இல்ல. நான் தீர்மானத்தை கூட்டத்துல இருந்து நானும் அங்கால 2 மாதம் கூட்டம் 2 மாதம் இருக்குதானே, 2 மாத காலம் இருக்கு. தீர்மானம் சொல்லி உங்களோட கட்சி தான் பெரும்பான்மை இருக்குது. இதுல தீர்வு தருவாங்க. எனக்கு இப்ப நம்ம சொல்றேன் வாக்கியம் அப்படி தீர்வு தருமானது எங்களுடைய நம்பிக்கை இருக்கு. அவரா பேச ஆதரவோட அதைத்தான் செய்ய உண்மையுடைய செயலாளர் நீங்க எனக்கு தெரியும். அந்த காணிய இந்த காணிய விடுவதற்கான முயற்சி நடக்கும். நாங்கள் சில வரையறைகளை கொண்டு அதுக்க போட்டு குழப்பறாகி நான் விரும்பேன். மற்ற நாக்கு இல்லாம தான் வேண்டும். உங்களுக்கு சொல்லியிருக்கான் தானே, அப்படி சொல்லியிருக்கான் தானே, இந்த வழக்க கூட இருக்கான் தானே. எனக்கு தேவை காணியை விடுவிக்கும். அதுக்கான முயற்சி நடக்கும். அன்றைக்கும் அந்த வீரர் வந்தாலும் சுர சொல்றாரோ அவருக்கு தெரிஞ்சுட்டு இந்த காய் வர போகுது விளங்கு தானே. அவர் நகை காய் வர கூட்டிக் கொண்டே காய்க்கிறேன். சரிதானே. நானும் இப்ப ஆளுங்கட்சியில இங்க 3 எம்பி இருக்கணும், 4 எம்பி தேசிய பணியில் எம்பி இருக்கிறார், அமைச்சராக இருக்கிறார். அவையோட காய்க்கிறோம். இதை விட இது இப்படியான பிரச்சனை இருக்கு. இல்ல வேலி முடிஞ்சு போடுறதுக்கா நாங்கள் நாங்கள் தலையாலையும் செய்வோம், வேலியை போகணும் நடந்து. இதை நான் சொல்லிக் கொண்டிருக்க தேவையோடு இருக்கு. ஆனா என்ன காலம் தாழ்த்து அதுக்கு தான் நாங்கள் சில விஷயங்கள் செய்திருக்கிறது தானே. அன்னைக்கு நீங்க சொன்னீங்க கடை போட்ட கடையை கொடுத்தா நிப்பாடி அது பிரார்த்தனை இது அப்படி ஓன் ப்ரொசீஜரா போறோம். இதை அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய வேலைப்பாடு இருக்கு. நாங்கள் லீகல் ஐட்டனுக்கு இன்னொரு பக்கத்துக்கு போனால் அவன் அதை சாட்டி கொண்டே வைப்பாங்க. இந்த கேஸ் போட்டுனா கேஸின் படி ஓட்டு பண்ணி ஓட்டு எல்லாருக்கும் இந்த ஆட்சியும் அடுத்த நான் சொன்ன 60 நாள் மேல் நீங்க நினைக்கிற மாதிரி காணி ஒரு வழக்கு போனா அவளா காலம் செல்லும் ஒரு ஒழுங்குமுறை கட்டிட முடியாது போனாலும் வேற நான் என்ன என்ன கருத்தை சொல்றோம். மறுபடியும் நாம வியாழைக்கு எதிரானாங்களோ இப்ப இந்த காணியை சுவீகரிக்கிறதுக்கோ இல்லாட்டி அவரை சொந்த பேர்ல எழுதுறதுக்கோ ஒரு அதிகாரம் கொடுக்கல. இது வந்து பௌத்தத்துல உயர் பீடம் வந்து பௌத்த புத்தகாசன அமைச்சு கட்சியெல்லாம் செய்து ஒரு பதவியை கொடுத்துக்கிறாங்க. இதுதான் இது விழாத அந்த விஷயம் இப்ப
இருக்கிறத பெரியார் வந்து அதற்கு ஈக்குவலான பதவியை நீங்க கொடுக்க போறோம். கொடுத்தா அந்த காணிங்க அவைத்த சொல்லிதான் வந்து இல்லாட்டி இந்த காணி இதுல உங்களுக்கு இன்னொரு விகாரம் இருக்கு, திட்ட விகாரம் எங்க அந்த விகாரியத்தான் மெயின் பண்ணி கொண்டு இதை செய்யணும். அவங்க அக்பரித்தொழிலை பாத்தீங்கன்னா நியமன ஆவணங்களை வழங்கும் விழா யாழ்ப்பாணம் காங்கிரஸ் சுந்தரை வரலாற்று சிறப்பு மிக்க திட்டவிகாரை கைது திட்டவிகாரை காங்கிரஸ் துறையோட அந்த விகாரம் இருந்தது. தெளிப்பட பழைய ஹாஸ்பிட்டல் தெளிப்பட ஹாஸ்பிட்டல் வந்து காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து காவிரி ஹோட்டல் இருந்தது. அதுக்காக கட்டுப்பட்ட விகாரம் இந்த விகாரம் இந்த கைது திசவிகாருக்கு அது இது ஆனா என்ன லொக்கேஷன் கைது எங்க காங்கிரஸ் வழியில் எடுக்காத காங்கிரஸ் கைதியமா இருக்காங்க. அதான் நிலைமை. உண்மையா கைது விகாரக்கூடிய அவங்க திருவள்ளுவரப்போ ஜனாதிபதி தான் இருக்கு. சரி, அதான் நிலைமை. இவ காங்கிரஸ் இது கொடுக்குறான்னு சொல்லிக்கொண்டு அங்க எதுல இருக்கணும் அந்த லெஜன்ல காங்கிரஸ் விகாரம் கைது விகாரம் இல்லை, இது இந்த பதவி இல்லை. அப்ப இதுதான் நிலைமை. இதான் நீங்க உணர்ந்து செயல்படும். இந்த பொதுவான இடம் நாங்கள் இப்படியான ஒரு காணி அத்துமீறல் நடந்த இடத்துல ஒரு விகாரைக்கு தலைமை தாங்கிறவருக்கு இவ்வாறான பதவி உயர்வு வழங்குறத கல்யாணம் வழக்கு பிரதேசம் எதிர்க்கிறார். அவருக்கு நாங்கள் எதிர்ப்பில்லை, அவருக்கு பதவி கிடைக்கிறது நாங்கள் எதிர்ப்பும் இல்லை. அந்த விகாரைக்குரிய கிடக்கூடிய காணிகளை விடுவிக்காம பதவி போடணும். அதுதான் அதான் என்னென்றால் அமைச்சர் சொல்றாங்க இது அமைச்சர் கொடுத்தேன்னு சொல்லி அதை எதிர்த்தாப்படுத்தி வேற கஷ்டம். நீங்க வந்து நாங்கள் இதுல அரசியல் தீர்வு சொல்றீங்க. அன்னைக்கு தனியா உதாரணத்துக்கு சொல்றோம் குறை சொல்றீங்க. நாங்க எல்லாம் காரியம் கூப்பிடுறது அவங்க நாங்க வந்து கஞ்சலா இருக்கிறோம், அரசியல் இருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கா பிளேன் வந்து வாங்கினோட அந்த அரசியல் முடிஞ்சது. ஏன்னா பலாயிக்கு நீ கொடுக்க வேற காணியவே அப்ப அந்த காணியை பிடிக்கிறோம். அப்ப அதை புரிஞ்சு வருதுங்கிறத நாங்க அதான் நான் அப்பாவோட சொல்றேன். 2300 மீட்டர் நீளமான கண்மை இருக்கு. இப்ப ரக்கலாம் 3200 மீட்டர் தொலைல 1000 மீட்டர் விவசாயம் செய்து சந்தைப்படுத்தினார். மூன்று லாங்குவேஜ் தெரியாத முறையில இருக்கிற சாந்தா விதிலானே செல்லானே கனவு இருக்கா தெரியாம அந்த சாந்தா வீதி நாங்கள் அதுல வியாழ அதான் இங்க முன்மூலையில போடுவோம். காணியோட போட அஞ்சம் காணி கொண்டு நான் சட்டவிரோத வியாழைன்னு போடுறானே அதான் அதுல போடுவோம். சரிதானே? அதுல சரி. மற்றது சில விடயங்கள சபை அதிகாரத்துக்கு உட்பட்டதும் கவிதாளர் சில தஞ்ச விமோசன விலையம் செய்வார், செயலாளர் தஞ்ச மரியாதைக்கான் செய்வார். ஏன்னா அவர் நாளைக்கு அடுத்த பதினாறு சொல்லணும். இது அரசாங்க நிர்வாக நடவடிக்கையில நீங்கள் இப்படியான முரணான செயற்பாடுகள் செய்தீங்க. இல்ல ரிமூவ் பண்ணும் கொண்டும் அவரை சொல்லலாம். அடுத்த கடிதத்தோட ரிமூவ் கொண்டு வேறு செயலாளர் இருக்கும் கொண்டு ரெகுலேட்டர் உடனடியாக இடமாற்றப்படுது, புதியவர் நியமிக்கப்படுறவர். அது எஸ்ஆர்எஸ் கொடுக்கும் இந்தியாவை போயிடாது, அவைக்குரிய வேலையாக மற்ற சபையில கலைக்கிற விடயங்களை கவிதாளர் தான் கலைப்போகணும், கவிதாளரோட நீங்க கலைப்போம், செயலாளர் இதுல பதில் கலைக்கவும் இல்லாது. இவை மற்ற கவுன்சில் வெளி மாவட்டங்கள்ல போனீங்கன்னா செயலாளர்களே இருந்த மாட்டோம். அந்த மூலையிலே இருந்தீங்கன்னா அவர்கள் இருக்கிற மீன்ஸை விட பார்த்து கொண்டிருக்காங்க. சில விடயங்கள் ஜாமீன் செய்ய சாமி சொல்லுங்க, இது சட்டத்துக்கு பிள்ளையா இருக்கு, இப்படி செய்யலான்றத
அவர் சியாமனை தான் சொன்னார், சபைக்கு சொல்லுகிறார். சரிதானே? அந்த விடயங்களை பழகி கொள்ளணும். பதவி சம்பந்தமான இந்த இதுக்கு நீங்கள் சொன்னா நாங்கள் சைன் பண்ணி அனுப்பணும். இப்படியான சைன் பண்ண வருது இல்லை, ரெண்டு ஆஃபீஸர் கடிதங்கள். இந்த பிரச்சனை தீர்மானத்தை மட்டும் சைன் பண்ணி தருவேன், கவரிங் லெட்டர் நான் சைன் பண்றேன். இல்ல அதான் தீர்மானம் தான், தீர்மானத்தை சரி பண்றது செக்ரட்டரி வேலை. ஆனா அங்க உரியாக்களை கடிதம் அனுப்புறது எனக்கு உரிய என்ன அவர் கடிதம் அனுப்புறா ப்ரொசீஜருக்கெல்லாம் போல ஏசிக்கு அனுப்பி, சிஎல்ஜிக்கு அனுப்பி, அங்கால சீஃப் செக்ரட்டரிக்கு அனுப்பி, லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி தான் போகலாம். ஒரு ஆள் முன்மணிஞ்சு ஒரு ஆள் மணி முடியும். இது சரியா? சரி, முன்மணி மணி மணியால சரி. ஏனைய விடயங்கள் இன்று எங்களுடைய சபையினுடைய 7வது சமயம் வரும்போது ஏற்கனவே தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களாலும் மக்கள் விரோதிகளால் சுட்டிக்காட்டப்பட்ட தையிட்டு திசவிகாரை சம்பந்தமான விகாரங்கள் இன்றும் சபை நடவடிக்கைக்கு வந்தது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே இந்த விகாரை சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட என்று சொல்லி நாங்கள் அதற்கு எதிரான ஒரு சட்ட நடவடிக்கை செல்ல இருக்கின்ற நேரத்தில் இலங்கை அரசினுடைய அமைச்சரவை ஆலே ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. அந்த பிரச்சனைகளை 60 நாட்களுக்குள் தீர்ப்பதற்காக ஒரு குழு நடவடிக்கை அமைக்கப்பட்டிருந்தது. அந்த 60 நாட்களை கடந்த பின்னர் நாங்கள் சபையால் மீண்டும் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது. நீங்கள் இவ்வாறு அமைச்சரவை தீர்மானம் அறிவித்திருக்கிறபடியாக இந்த தீர்மானத்தின் நடைமுறை என்ன என்று கேட்டு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்ட நிலைமையில், எங்களால் தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டு கடிதம் அனுப்பப்பட்ட நிலைமையில் அதை புத்தசாசன அமைச்சுக்கு சமர்ப்பிக்கப்பட்டும் இன்றைக்கு ஒரு 2 மாதங்களை மீண்டும் 60 நாட்கள் கடந்த நிலைமையிலும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாதால் இன்றைய சபையில் அந்த காணியின் உரிமையாளரும் எங்களுடைய பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினருமான சாரியன் அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த அனுமதியற்ற கட்டட நடவடிக்கைக்கு எதிராக நீங்கள் அந்த கட்டிடத்துக்கு எதிராக அந்த கட்டிடத்தில் சட்ட ரீதியற்ற கட்டிடம் என 3 மொழிகளிலும் பேர் பலகை நட வேண்டும் என குறிக்கப்பட்டிருந்தது. ஆகவே அது சம்பந்தமாக எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் 3 மொழிகளிலும் அந்த விகாரியானது சட்டவிரோதமாக விகாரி என எங்களுடைய 1987ஆம் ஆண்டு பிரதேச சபை சட்டத்தின் கீழும் நகராபிவிருத்தி கட்டளை சட்டத்தின் கீழும் அந்த விளம்பரம் பிரசுரிக்கப்படும் என்பதை நாங்கள் இன்று சபையில் ஏகமனதான ஒரு தீர்மானமாக எடுத்திருக்கிறோம். அதற்கு மேலதிகமாக இந்த சட்டவிரோதமாக கட்டப்பட்ட தையிட்டு விகாரையினுடைய விகாராதிபதிக்கு பதவி உயர்வு வழங்குவதற்கான வைபவம் ஒன்று 21ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற நிலைமையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எங்களுடைய சபையினுடைய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்ட நிலைமையிலும் 21ஆம் தேதி நடைபெறும் அன்று பகல் எங்களுடைய பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர்கள் எல்லோரும் தங்களுடைய எதிர்ப்பினை விகாரைக்கு முன்னாலே செய்வதாக இன்றைய ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அவ்வாறான செயற்பாட்டிலே பொதுமக்களும் கலந்து கொண்டு அந்த எதிர்ப்பை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளும்.